Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மே 7th இன்னைக்கு நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ண லெவல்ஸ் எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு 8th என்ட்ரி டார்கெட் லெவலை நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஜிஎஃப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் ஒரு சின்ன மைனஸில் இருக்குது. அதனால இது வந்து செல்லிங் சைட் ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி ஒரு இன்டிமேஷன் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 22,500 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ட் லெவல்லையே கீழே போகிறதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதோட டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 22,400 அப்படின்ற மாதிரி லெவல். ஸோ 22,400 வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து ஒருவேளை பிரேக் அவுட் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இன்டிமேஷன் கண்டினியூவாக நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சார்ட்ல என்ன நடந்திருக்கு சார்ட் அப்படின்னா நம்ம இன்டிமேட் பண்ண மாதிரி 22,500 அப்படிங்கிற லெவலில் நம்ம செல்லிங் சைடில் என்ட்ரி கொடுத்தோம். ஸோ அங்கேருந்து 22,300 வரைக்குமே டவுன் சைட் டார்கெட். ஸோ அந்த டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் மறுபடியும் மேலே போக பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே நடக்கலை. ஸோ இங்கே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. மறுபடியும் கீழேயே அடுத்த டார்கெட் லெவல் 22,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே டவுனில் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ரேஞ்ச் இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு அடுத்து நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் அப்படின்றது 22,350க்கு மேலே க்ளோசிங் அப்படின்ற மாதிரியான லெவல் இல்லாமல் நம்ம கால் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்கலைனாலே ரிஜெக்ஷனில் திரும்பவும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால 22,350 ரிவர்சலில் நம்ம புட் எடுக்கலாம். அதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஈஸியான டார்கெட். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டீப் இந்த மணியில் ஸ்ட்ரைக்கில், அதாவது புட் ஆப்ஷன் டீப் இந்த மணி 22,500 400 இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கும்போது அதில் நமக்கு 70லேருந்து 60 பாயிண்ட் வரைக்குமே கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து சேஃபான பாயிண்ட்ஸை புக் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக ட்ரேட் பண்ணும்போது நிறைய லாஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹைலி வோல்டிலேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட பார்த்துருக்கோம். அதனால ஸோ இந்த விஷயங்களை பார்க்கணும். ஒருவேளை கேப் அப் இல்லாமல் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மால் கேப் டவுன் அப்படின்ற லெவலில் 22,200 அப்படிங்கிற லெவலில் மறுபடியும் ஓப்பன் ஆனால் இங்கே சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது சின்னதாக சப்போர்ட் எடுத்து அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் புட் எடுக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆகாமல் எடுக்க வேண்டாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு கீழே டவுனில் புட் எடுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெறும் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் டார்கெட் பிளான் பண்ணுங்க. ஸ்பாட் அதுவும் டேரெக்டாக டீப் இந்த மணியில் எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 பாயிண்ட் வரைக்கும் வச்சுக்கிறது சேஃபாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் அப்பாக இருந்தாலும் கேப் டவுனாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒருவேளை இப்போ ஒரு நல்ல மேலே இருந்து கீழே ஒரு 300 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கான ஒரு ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி 22,200 to 300 அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் போகுது அப்படின்னா நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுவோம். பிரேக் அவுட்டோ ரெசிஸ்டன்ட்ல புட்டும் பிரேக் அவுட்ல புட்டும் ரெண்டுமே எடுக்கிறதா சேஃப். காலுக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் லெவல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஒப்பீனியன் எதுவாகும் கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.